ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வெற்றி சுடருக்காக சுடரோட கிளாஸ் மிஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ உடனே நம்ம கிளாஸ் மிஸ் இருந்துட்டு, சார் எனக்கு புரியுது, சுடரை நான் ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அவங்களுமே, இல்லை சுடருக்காக நீங்கள் எத்தனையோ விஷயத்தில் அவளுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க. சுடருக்காக இவ்வளோ யோசித்து ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம வெற்றி ஒரு மாதிரி அப்செட்டான ஒரு மூடுக்கு போயிடுறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா தன்னோட பொண்ணு பிரிஞ்சு இத்தனை நாளாக இருந்திருக்காரு. தனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் கூட அவருக்கு ரொம்ப நாளாகவே தெரியவே இல்லை. ஸோ ரீசெண்டாக தான் நம்ம சுடர் வெற்றிக்கு பிறந்த பிள்ளை அப்படின்ற விஷயம் நம்ம வெற்றிக்கே தெரிய வந்தது. உடனே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, என் மக அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்ல முடியல, சொல்லவும் கூடாது. ஏன்னா நான் தன்னோட பொண்ணு சுடர் அப்படின்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய ஏதாவது ஒரு வழி மூலமாக இங்கே நம்ம கர்ணாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் பதட்டும். அதனால் சொல்லவே முடியல. உடனே அங்கே கிளாஸ் மிஸ் இருந்துட்டு, என்ன சார் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் சுடருக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம வெற்றி இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லைங்க, சுடருக்கு அப்பா இல்லை, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே அவள் ஜெயிலில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அவள் இழந்த சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அவளுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவள் ஒரு குழந்தை, அவளுக்கான சுதந்திரம் அவளுக்கு கிடைக்கணும். அவள் ஆசைப்படுறது எல்லாமே நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே என் மனசில் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே கிளாஸ் மிஸ்ஸுமே, உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்ல மனசு, உண்மையாகவே நான் ரொம்ப பெருமைப்படுறவங்கள நினச்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ் எ கிளாஸ் டீச்சராக நான் கண்டிப்பாக சுடரை ஸ்கூலுக்கு வர வைக்கிறேன். அவங்க ஃபேமிலிக்கிட்ட நான் பேசுகிறேன் சார், பேசிவிட்டு உங்கள்கிட்ட நான் இது ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக சுடர் ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிளாஸ் மிஸ் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வெற்றிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி. அப்போ தான் நம்ம மகேஷ் வராங்க. மகேஷ் அங்கிள், என்ன அங்கிள் இப்போல்லாம் நீங்கள் நார்மலாகவே இருக்கிறதில்ல, நிறைய யோசிக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க நம்ம வெற்றியுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகேஷ், அங்கிளுக்கு நிறைய டென்ஷன், நிறைய வேலை இருக்குது இல்லையா, அந்த வேலை விஷயமா கொஞ்சம் ப்ரெஷர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மகேஷ் அங்கிள் சுடர் ஸ்கூலுக்கு வருவாளா, நீங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணிங்களா இல்லையா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வெற்றியுமே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் மகேஷ், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக சுடர் ஸ்கூலுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் சுடர் மட்டும் ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அங்கிள், ஏன்னா சுடர் இல்லைன்னா எனக்கு படிக்கிறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வராது. சுடர் ரொம்ப நல்ல பொண்ணு அங்கிள், சுடர் கூட இருந்தால் நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன். சுடர் கூட இருந்தால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகுது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எனக்கு மேக்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் எனக்கு புரியலனாலுமே எனக்கு சுடர் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றா. எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கா, அந்த விதத்துலேயும் சரி, சுடர் என் கூட பழகிற விதத்துலேயும் சரி, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். எனக்கு சுடர் ஸ்கூலுக்கு வரணும், அவளும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கர்ணாவும் வெற்றியும் ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம வெற்றி கர்ணாவுக்கு உண்மையாக தான் இருக்காங்க. ஆனால் கர்ணா ரொம்பவே சுயநலவதியாக இருக்காங்க. கர்ணா மாதிரியெல்லாம் நம்ம மகேஷ் கிடையவே கிடையாது. மகேஷோட குணம் எல்லாமே நம்ம பார்வதியோட குணம்னு கூட சொல்லலாம். பார்வதி மாதிரி நம்ம மகேஷுமே நல்ல ஒரு மனசுன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகேஷ், உன் ரூபத்தில் எனக்கு பார்வதி அக்காவை பார்க்குற மாதிரியே இருக்குது. பார்வதி அக்கா கூட இப்படி தான் எல்லாருக்குமே நல்லது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மகேஷ் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வெற்றிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஐயோ சாரி மகேஷ், உன் அம்மாவோட ஞாபகத்தை நான் ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அங்கிள், இப்போ மட்டும் இல்லை, அடிக்கடிக்கு என் அம்மா எனக்கு நினப்புக்கு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. என் அம்மா மட்டும் இப்போது என் பக்கத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். எனக்கு குறைன்றது எதுவுமே இருந்திருக்காது. இப்போவுமே அப்பாவும் சரி நீங்களும் சரி என்னை எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி அம்மா என் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இப்போ வரைக்குமே என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகேஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத மகேஷ், அந்த கடவுள் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம
சுடரோட கிளாஸ் மிஸ் வந்து சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ சண்முகத்தோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது, ஆனால் அவர் எடுக்கல. ஏன்னா அபியை பற்றியும் அபியை பற்றியும் நம்ம சுடரை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட பேச முடியலையே, பக்கத்துலேயே இருந்தோம். அபி இவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை பண்ணிட்டு வந்து இவ தனியாக கஷ்டப்படுறாளேன்ற ஒரு நினப்பு, அந்த ஒரு நினப்பிலே இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே ஃபோன் இருக்குது, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம சண்முகம் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லை. உடனே எங்கள் கிளாஸ் மிஸ்ஸுமே சரி நம்ம ஈவினிங் வீட்டுக்கே போய் பேசுவோம், நேரில் போய் பேசினாலாம் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் மிஸ்ஸுமே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது எங்கள் சரளா வராங்க. ஏங்க உங்கள் ஃபோனு ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் தானே இருக்குது ஃபோனு, எடுத்து பேசுறதுக்கு என்னங்க கஷ்டம், அப்போது உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, மனசெல்லாம் ஏதோ ஒரு நினப்பில் இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. சரளா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, உன் வேலை என்னமோ அதை போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் உங்கள் கூட பேசக்கூடாதா? அப்போது உங்கள் தங்கச்சி உங்கள் கூட பேசலைன்னா நானும் உங்கள் கூட பேசாமல் இருக்கணும். என் கூட பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனால் உங்கள் தங்கச்சி உங்கள் கூட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ அர்த்தமாக இருக்கோ? இங்கே பாருங்கள், அவங்க தங்கச்சியால் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே போதுங்க. இதுக்கப்புறமும் தங்கச்சின்னு உருகி நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் நம்மளோட வாழ்க்கையையும் குழி தோண்டி புதைச்சிட வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சரளா வந்து சொல்கிறாங்க. போதும் அட்வைஸ் வந்து, தயவு செஞ்சு உன் வேலையை பாருப்போ சரளா அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த மனுஷனுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் மண்டையில் ஏறவே ஏறாது. தன்னோட பொண்டாட்டியை விட, தன் பெத்த பிள்ளைங்களை விட தன்னோட தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி இருக்காரு இந்த மனுஷன். இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணதுக்கு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நிம்மதியாக இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணாலுமே தங்கச்சி இல்லாத குடும்பமாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சரளா புலம்பிக்கிட்டே போயிட்டு கிச்சனில் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடரும் அபியும் அப்படி சாப்பிடாமே இருக்காங்க. அபியால் முடியல. ஸோ ஆப்ரேஷன் பண்ணது அவங்களுக்கு நிறைய வலியை கொடுக்குது போல், அதனால் அவங்களால வலி தாங்கிக்க முடியல. அதே சமயம் சுடர் சாப்பிடாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா அப்படின்னலாம் நம்ம அபி நினைக்கிறாங்க. ஸோ அந்த வலியிலுமே வெளியே போயிட்டு விறகடுப்பில் தான் சமைக்கணும். ஸோ விறகடுப்பில் சமைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. நம்ம அபி வந்து சமைக்கிறப்போ லைட்டாக சுடுதண்ணி, அதாவது சோறு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிச்சு கை மேலெல்லாம் நிறைய விழுந்துருது. ஸோ கையெல்லாம் அப்படியே நிறைய வலிக்குது. அப்படியே கத்திடுறாங்க. சுடர் ஓடி வந்து அம்மோ என்னாச்சு அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. நம்ம அப்படியே இருந்துட்டு ஒன்றும் இல்லை சுடர், கையை சுட்டுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஐயோ கொப்பளமாக வந்துருச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அம்மோ அப்படி சொல்லிட்டு. உடனே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு சண்முகமும் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ போனா அப்படி சொல்லிட்டு. அபி என்னாச்சுன்னு சொல்லு அபி. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, மாமா அம்மு கையை சுட்டுக்கிட்டாங்க பாருங்கள், கையெல்லாம் எப்படி கொப்பளம் போட்டிருக்குன்னு. மாமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா, பாவம் அம்மு, அவங்களுக்கு உடம்பு முடியலனாலுமே எனக்காக சமைக்கிறதுக்காக வந்தாங்க, இப்படி ஆகிப்போச்சே அப்படி சொல்லிட்டு. உடனே நம்ம சண்முகம் கண் கலங்குறாரு. அபி நீ ஏன் அபி இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் உனக்கு மட்டும் அந்த கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும், என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அபி, இப்படி உடம்பு முடியாமல் இருக்க, உன்னால் எப்படி சமைச்சு சாப்பிட முடியும்னு கூட என் பொண்டாட்டி சரளா யோசிக்கவே இல்லை. ஐயோ இப்படி கொடுமைப்படுத்துகிறாளே உங்களை அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. உடனே அபி இருந்துட்டு, இங்கே பாருண்ணா இதெல்லாம் எனக்கு ஒரு வழியே இல்லைண்ணா, இதை விட நான் நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டேன், நீ இதை பற்றிலாம் யோசிக்காதண்ணா, நீ மட்டும் என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது அன்னைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அன்னைக்கு கோவப்படுவாங்க, அன்னைக்கும் கஷ்டம் இல்லை, இங்கே பாருங்க தயவு செஞ்சு நீ போண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அழுதுகிட்டே நம்ம சண்முகம் உள்ளே போயிடுறாங்க. ஐயோ அபிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வரணும் கடவுளே, அவளோட கல்யாண வாழ்க்கை தான் சரியில்லை, சரி கல்யாண வாழ்க்கை தொலைஞ்சு போகட்டும் விடு, அதுக்கப்புறம் அவளோட தனிப்பட்ட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்ல, அவளுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சாமி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மோ நிறைய வலிக்குதா அம்மோ அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. இங்கே பாரு சுடர், நீ அழுகாத, சாப்பாடு ஆயிடுச்சு, நான் சோறு மட்டும் வறுத்த சாதம் செஞ்சிடறேன், நீ அதே சாப்பிட்டுக்குவில்ல அப்படி சொல்லிட்டு. அம்மோ நீங்கள் வெறும் சாதமே கொடுத்தாலுமே நான் சாப்பிட்டுக்குவேன் அம்மோ, நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாமோ, எனக்கு வெறும் சாதமே போதும், நீங்கள்
வறுத்த சாதமெல்லாம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டாம் அம்மு. எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. வேணா நாளையிலேருந்து நானே சமைக்கிறேன் அம்மு அப்படி சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. நம்ம அப்படி இருந்துட்டு நம்ம சுடரை தன்னோட நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாங்க. சுடர், என்னால் நீயும் கஷ்டப்படுறல, நீ எனக்கு வந்து பிறக்காமே இருந்திருக்கணும், பிறந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு நம்ம தலையில் எழுதிருக்கு போல அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சுடர் இருந்துட்டு, அம்மோ நான் பொறுக்காமல் இருந்திருந்தா நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டுருப்பீங்களே, உங்களுக்கு துணையா நான் இருக்கேன் அம்மோ, நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மோ அப்படி சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து அபிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம தியா தருணும் வராங்க. கூடவே அவங்க கிளாஸ் மிஸ்ஸுமே வராங்க. ஸோ நம்ம தருண் இருந்துட்டு, வாங்க மிஸ், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சுடரும் அபியும் சோஃபா மேலே உட்காந்துருக்காங்க. சண்முகம், சரளா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சரளா டீ போட போகிறாங்க. உடனே சண்முகம் இருந்துட்டு, என்ன மேடம் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா நானே உங்களை மீட் பண்ண வந்திருப்பேன்ல, என்ன விஷயம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம கிளாஸ் மிஸ், அதாவது சுடரோட கிளாஸ் மிஸ் இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு நான் நிறைய டைம் கால் ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் தான் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஓ அப்படியா, நான் ஃபோனை பார்க்கலைங்க, என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம அதாவது அவங்க மிஸ் இருந்துட்டு, என்ன சண்முகம், எதுக்காக நீங்கள் சுடரை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தானே, அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், சண்முகம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திக்கி திணறி போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே சரளா ஓடி வந்து டீயை கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இனிமேல் சுடரெல்லாம் வரமாட்டா, சுடரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அது மட்டும் இல்லாமல் பணம் கட்டுறதுக்கும் வசதி இல்லை, பணமும் எங்ககிட்டேயும் இல்லை, நாங்கள் 2 பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக திண்டாட்டமாக இருக்குது, இதில் சுடரையே எப்படி படிக்க வைக்கிறது, அதான் எக்ஸாமுக்கு மட்டும் வருவாள், இந்த வருஷம் மட்டும்தான் எக்ஸாம் எழுத வருவாள், அடுத்த வருஷத்துலேருந்து அவள் வேறு ஸ்கூல் போயிடுவா, அவளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாமலாம் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம், அவளை தமிழ் மீடியம் அனுப்பிடுறோம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம அதாவது யார், அவங்க கிளாஸ் மிஸ் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க, பணம் தானே இல்லை, நான் பார்த்துக்கிறேங்க, சுடருக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வெற்றி ஏற்கனவே சொல்லி அனுப்பிடுவாங்க, அவங்க என்ன ரீசனாக சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, ஒருவேளை பணம் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா கூட அதை நானே பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் எனக்காக சுடரை ஸ்கூலில் எப்படியாவது ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே அவங்களுமே கண்டிப்பாக நான் சுடருக்கு எல்லா செலவுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சண்முகம் இருந்துட்டு, மேடம் அது வந்து, உடனே சரளா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவளை நீங்கள் வேறு எந்த ஸ்கூல் வேணாலும் படிக்க வச்சுக்கோங்க, தியா தருண் போகிற ஸ்கூலுக்கு அவள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க மிஸ் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க, உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் அந்த ஸ்கூலுக்கு வராங்க, கூடவே சுடரும் வந்தால் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக வருவாங்கல்ல, என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக இங்கே சரளாவோட மனசை இங்கே கிளாஸ் மிஸ் வந்து மாற்றிடுறாங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனால் அவளுக்கெல்லாம் ₹1 கூட நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே முடியாது, நீங்களே பார்த்துக்கிறன்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் சுடரை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க கிளாஸ் மிஸ்மே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நாளையிலேருந்து சுடரை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, சுடர் இப்போது சந்தோஷமாக உனக்கு நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு வந்துடணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மிஸ், நான் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வர போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம கிளாஸ் மிஸ் வந்து வெற்றிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வெற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம சுடர் ஸ்கூலுக்கு வராங்க. வந்ததுமே வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றியை பார்த்ததுமே இங்கே நம்ம சுடர் ரொம்ப சந்தோஷமாக வந்து வெற்றியை ஹக் பண்ணிக்கிறாங்க. கேப்டன், நான் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வருவேன், இனிமே நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போவேன், என்னுடைய ட்ரீம் எல்லாமே நான் நிறைவேற்றிப்பேன், என் அம்முவை நான் கஷ்டப்படாமல் அதாவது அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பேன், என் அம்முக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், அவங்களுக்காக நான் நல்லா படிக்கணும் கேப்டன், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் மிஸ் மட்டும் வீட்டில் வந்து பேசாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கே வந்திருக்க முடிஞ்சிருக்காது, கிளாஸ் மிஸ்க்கு தான் இன்னும் நிறைய நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பயங்கர ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தியாவுக்கு சுடர் ஸ்கூலுக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. திரும்பவும் இவ வந்துட்டா அப்படின்னா நம்ம கிளாஸில் இவ தான் ஃபஸ்ட்டாக வருவா, நம்ம அவளுக்கு பின்னாடி தான், இவ வரவே கூடாதுன்னு நினச்சோமே, அது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. இப்போது உடனே மகேஷ் இருந்துட்டு, சுடர் நீ ஸ்கூலுக்கு வரத்துக்கு காரணம் கிளாஸ் மிஸ் கிடையாது, இதோ நிற்கிறாரே வெற்றி அங்கிள், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.
என்ன சொல்கிற மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சுடர் இருந்துட்டு கேட்டதுமே நம்ம மகேஷ் இருந்துட்டு ஆமாம் சுடர், அங்கிள் தான் நீ ஸ்கூல் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடர் இருந்துட்டு கேப்டன் நீங்கள் தான் எனக்காக மிஸ்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இப்போது நான் இன்றைக்கி ஸ்கூலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமாங்க கேப்டன். ஆனால் இது விஷயமா நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. சுடர், நீ தானே ஸ்கூலுக்கு வரணும்னு நிறைய ஆசைப்பட்ட, அதுவும் தியா தருண் கூட வரணும்னு ஆசைப்பட்டல, அதான் நான் தான் பேசி ஒரு வழியாக உன்னை ஸ்கூலுக்கு வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு நன்றியெல்லாம் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது வெற்றி இருந்துட்டு நம்ம சுடரோட கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு சுடர், நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே கர்ணா வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. அப்படியே மகேஷையும் பார்த்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் மகேஷ்க்கு பிடிச்ச ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வெற்றி இருந்துட்டு சுடரோட கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க டைம் கரெக்டாக அங்கே அதாவது கர்ணாவும் வந்து நிற்கிறாங்க. இப்போதைக்கு கர்ணாவுக்கு வந்து சுடர் வந்து மகேஷோட ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த வகையில் தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து நின்னதை பார்க்கவே இல்லை. ஸோ தியாவும் தருணும் கிளாஸ் மிஸ் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க. ஸோ மகேஷும் சுடர் வெற்றி இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. உடனேங்க நம்ம அதாவது சுடர் இருந்துட்டு கேப்டன் உண்மையாகவே இந்த இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்ப்பனே தெரியல அப்படின்னலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு யாருமே இல்லாத அனாதை மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒவ்வொருத்தையுமே நல்லதாக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க கேப்டன். இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்வேன்னு தெரியல அப்படின்னலாம் பேசுவோம். உடனே இங்கே நம்ம சுடரோட வாயை பொத்திக்கிறாங்க நம்ம வெற்றி. இங்கே பாரு சுடர், இப்படியெல்லாம் இனிமேல் நீ பேசவே கூடாது. உனக்காக நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் யாரோலாம் இல்லை, உன் ஃப்ரெண்டும் கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கேப்டன் வந்து அதாவது நம்ம வெற்றி தனக்குள்ளே இருக்கிறத சொல்லிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. சுடர் வந்து நன்றி சொல்லவும் 3வது மனுஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் தான் தான் உன் அப்பான்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்ற ஒரு தவிப்பு வருது. ஸோ உடனே நம்ம சுடர்கிட்ட சுடரோட கன்னத்தை பிடிச்சி இங்கே பாரு சுடர், இனிமேல் நீ என்னை 3வது மனுஷனெல்லாம் பார்க்கக்கூடாது, நன்றியும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ என் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த செல்வ மகள் நீ அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி சொல்லவும் இதை கேட்ட நம்ம சுடருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதை விட பக்கத்தில் நின்ன கருணாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி. என்ன, வெற்றியோட பொண்ணு தான் சுடரா? அப்போது அபிக்கும் வெற்றிக்கும் பிறந்த பொண்ணு தான் இந்த சுடரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வெற்றி வந்து சுடர்கிட்ட அப்படியே ரொம்பவே பாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த வெற்றிக்கு இது கர்ணாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஓ, அப்போது அபியை மன்னிச்சு இவன் ஏற்றுக்கிட்டானா, குடும்பமாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறானா? நம்ம கையை மீறி நான் இந்த வெற்றி போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த வெற்றியும் சரி, இந்த சுடரும் சரி, இந்த அபியும் சரி 3 பேருமே உயிரோடு இருக்கக்கூடாது. இவங்க சாவறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்த வழியாக பார்த்து திரும்பி போயிடுறாங்க. பயங்கர கடுப்பாக போகிறாங்க. ஸோ இப்போது நம்ம சுடர் இருந்துட்டு கேப்டன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கேப்டன். ஏன் அப்பாவா? அப்போது ஏன் இத்தனை நாளாக நீங்கள் எங்களை தனியாக விட்டு தவிக்க விட்டீங்க? ஏன் அம்முவை ஜெயிலே இருக்க வச்சிங்க? அம்முவும் நானும் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அம்மு ஒவ்வொரு ரூபாக்கும் ஜெயிலில் அவ்வளோ வேலை செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்முவை போட்டு நிறைய பேர் அடிக்கலாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? அப்படியெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன் கேப்டன், ஏன் எங்களை தனியாக தவிக்க விட்டீங்க? எனக்கு அப்பானே பிடிக்கவே மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப கெட்டவங்க கேப்டன், நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன். அம்மு சொல்லியிருக்காங்க, உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க கேப்டன், இங்கேருந்து நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகவும் உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு நில்லு சுடர், இப்படி நீ பேசுவேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். அப்போது இத்தனை நாளாக அதாவது நான் தான் உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சுடர், இல்லவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே நீ என் பொண்ணுன்ற விஷயம் தெரிய வந்தது. அந்த நிமிஷம் நான் எப்படி நொறுங்கி போனேன்னு தெரியுமா? எப்படி அழுதேன்னு தெரியுமா? உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன்னு தெரியுமா? நீ இருக்கிற விஷயமே தெரியாமல் இத்தனை நாளாக நான் இருந்திருக்கேன்னு நினச்சி என்ன நானே திட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் 1000 தான் சொன்னாலும் நான் உங்கள் கூட பேச மாட்டேன் கேப்டன். ஏன்னா என் அம்மு நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்யாத தப்புக்கு என் அம்மு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க கேப்டன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களோ அதை விட பல மடங்கு என் அம்மு நல்லவங்க. நான் இது வரைக்கும்
உங்ககிட்ட நான் எத்தனையோ டைம் பேசியிருக்கேன், எத்தனையோ டைம் பழகியிருக்கேன். என்னுடைய நடவடிக்கையிலயும், என்னுடைய குணத்திலயும் ஏதாவது ஒண்ணு தப்பா தெரிஞ்சுதா கேப்டன் உங்களுக்கு? உண்மைய சொல்லுங்க. "இல்ல தங்கம், நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லத மட்டுமே செய்ற பொண்ணு" அப்படின்னு சொல்லவும், "தெரியுதுல்ல கேப்டன், என் அம்மு தான் எனக்கு ஒவ்வொன்னுத்தையும் நல்லத சொல்லி சொல்லி குடுத்து வளர்த்தாங்க. எனக்கு அ கெட்டதுன்னா எதுவுமே தெரியவே தெரியாது. ஒருத்தவங்களுக்கு தெரியாம கூட நான் தீங்கு செய்யவே மாட்டேன். ஏன்னா என் அம்மு எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மு எப்படி கேப்டன் எப்படி தப்பு செய்வாங்க? கண்டிப்பா என் அம்மு தப்பு செய்யவே இல்ல. என் அம்மு தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு ஒரு டைமாவது நீங்க என் அம்முகிட்ட கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க நீங்களே அப்படி சொல்லிட்டு. அப்பதான் நம்ம வெற்றி வந்து யோசிக்கிறாங்க. ஆமா சுடர், நீ சொன்னது கரெக்டு தான். அன்னைக்கு பார்வதி அக்காவை கொலை பண்ணதெல்லாம் நான் பார்க்க கிடையாது. கையில் கத்தி இருந்தது. ஸோ அதை மட்டும்தான் நான் பார்த்தேனே. அந்த ஒரு நிமிஷம் பார்வதி அக்காவுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு கோபம் மட்டும்தான் இருந்தது. அப்போது நான் சடான்னு அபி தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நினச்சி நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இப்போ எனக்கு தோணுது, உண்மையாகவே அபி தப்பு பண்ணலன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதை தீர விசாரிக்கணும்னு தோணுது. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க சுடர். இதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கினேன். அபி மேலே எந்த தப்புமே இல்லை சுடர் அப்படி சொல்லிட்டு. தெரியும்ல கேப்டன், அப்போது அப்படி இருக்கிறப்போ அம்மு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? இனிமே தான் நான் செய்ய போகிறேன் சுடர். கண்டிப்பாக உன் அம்மு என் பொண்டாட்டி அபியை எப்படியாவது இந்த பழியிலிருந்து, இந்த தண்டனையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து நான் வெளிக்கொண்டு வர போகிறேன். கண்டிப்பாக செய்கிறேன். இப்போதைக்கு இந்த விஷயம், அதாவது நீயும் நானும், அதாவது அப்பா பொண்ணுன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது அம்முக்கு கூட தெரியக்கூடாது. சரியா? நான் அம்முவை பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்றத பார்த்துக்கலாம். சரியா? இப்போதைக்கு நீ நல்லா படி. உன் அம்முவை கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. சரிங்க கேப்டன். ஏன் சுடர், இப்போ வரைக்கும் இப்போ தான் உன்னுடைய அப்பான்னு நான் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்படி இருக்கிறப்போ வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடலாம்ல. கேப்டன் எதுக்காக கூப்பிடுற சுடர் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் கேப்டன், என்னைக்கு நீங்கள் என் அம்முவை இந்த நரக வேதனையிலிருந்து ஒரே அடியாக நிரந்தரமாக வெளியே கொண்டு வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் சொல்கிறாங்க. நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுடர் அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு சைடு கர்ணா பயங்கர கோவமாக இருக்காங்க. போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு சுவரை பயங்கரமாக அப்படி கையால் அடிக்கிறாங்க. ச்சே, இத்தனை நாளாக நம்ம கண்மூடித்தனமாக இருந்திருக்கோம். வெற்றியை சரியாக நம்ம கவனிக்கவே இல்லை. வெற்றி அந்த அபிப்பக்கம் திரும்பிட்டான். இதுக்கப்புறம் வெற்றியை நம்ம விட்டு வைக்கவே கூடாது. அவனை நம்ம ஒரே அடியாக போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் இந்த சுடர் 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 அபி சம்மந்தப்பட்ட யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா வந்து நினைக்கிறாங்க. ஸோ கர்ணா ஒரு அடியாளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸுமே அனுப்பி விடுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த சுடரையும் அபியையும் நிரந்தரமாக கொண்டு போட்டுருங்க. இதுக்கப்புறம் அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது. அந்த வெற்றியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெற்றி வீட்டுக்கு வராங்க. உடனேங்க நம்ம கர்ணா இருந்துட்டு வெற்றிக்கிட்ட, என்ன வெற்றி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. மகேஷோட ஸ்கூலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அங்கே என்ன பண்ணியிருந்த? ரொம்ப நேரமாக அங்கே தான் இருந்த போல் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் கர்ணா, சும்மா தான் அப்படி சொல்லிட்டு. சரி, அபிய போட்டு தள்ள சொல்லி ஆள் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டேங்க நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன கர்ணா, என்னதான் ஆச்சு உனக்கு? அதான் அந்த அபி தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கா. அவளை ஒரே அடியாக போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு அவள் பக்கம் நீ தலைவடித்து படுக்காமல் இருந்தனா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வெற்றி, நிறைய துடிக்கிற போல? அப்போது அபி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துட்டியா? அப்போது என் பார்வதியை நிரந்தரமாக என்கிட்ட இருந்து அந்த அபி பிரிச்சால, அன்னைக்கு நான் எப்படி வருத்தப்பட்டிருப்பேன்? அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீ உன் பொண்டாட்டி, அதுவும் என் பொண்டாட்டியை கொலை செஞ்ச உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒன்று சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. என்னைக்கு நீ அந்த அபி தான் முக்கியம்னு சொல்லிட்டு மாறினியோ அந்த நிமிஷத்துலேருந்து உனக்கும் எனக்கும் இருந்த நட்பு அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ என் எதிரி என் பொண்டாட்டியை கொலை பண்ண உன் பொண்டாட்டிக்கு நீ சாதகமாக பேசுகிறல, அப்போது நீ எனக்கு எதிரி தான். இனிமேல் நீ உயிரோடவே இருக்க வேண்டாம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஆப்பிள் கட் பண்ண வச்சுருந்த அந்த சூரி கத்தி எடுத்து கையில் காட்டுறாங்க. இதை பார்த்த நம்ம வெற்றி, என்ன கர்ணா திடீர்னு இப்படி பேசுகிற, உடனே கத்தியெல்லாம் எடுக்கிற, அப்போது
பார்வதி அக்காவை நீ தான் கொலை பண்ணியா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே கருணா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. என்ன என்ன ஏன் மேலே பழி திருப்பு போடலான்னு பார்க்குறியா? அதான் கொலை பண்ணுறது தான் உனக்கு சாதாரணமாக போச்சே. அபி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நீ தான் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்க. இங்கே பாரு கருணா, பார்வதி அக்கா விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை கண்டுபிடிச்சி பார்வதி அக்காவை கொலை பண்ணவங்க யாருன்றத நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு கருணாவுக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. உடனே இங்கே இது வெற்றி இருந்துட்டு இங்கே பாரு கருணா, நீ என்னை கொலை பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உன்னால் முடிஞ்சுதான் பார்த்துக்கோ, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.